எல்லாருமே வீட்டில் வண்ண மீன் வளர்த்திட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கலர் மீனில் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றது தெரியுமா? இங்கே நாம் சென்னை கொளத்தூரில் ஒருத்தர் ஏஎம் அக்வேரியம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அவரோட ஃபார்மை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இவங்க மொத்தம் 6 பண்ணைக்கு மேலே வச்சுருக்காங்க. அண்ட் கடையும் ஒன்று வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுலேயுமே இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ நாம் இருக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தொட்டி இருக்குன்றதை நீங்களே அப்படியே பாருங்கள். இவரோட டீட்டெயில்ஸை கேட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம ஃபார்ம் எங்கண்ணா இருக்குது? இது பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் பம்மத்துக்குள்ள லட்சியபுரம். ஓகேண்ணா. ஃபார்முக்கெல்லாம் யாரும் அனுமதி இல்லை. ஓகே. குளத்தூரில் கடை இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபார்ம் இருக்குது. அங்கே 2 ஃபார்ம் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ ஆள் கொஞ்சம் பற்றாக்குறனால ஃபார்முக்கு யாரும் நிறைய பேர் ஃபார்மை பார்க்கணும், ஃபார்மில் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம அது இப்போ யாரும் அனுமதி இல்லை. குளத்தூரில் நமக்கு கடை இருக்குது. நம்பர் 5 மேற்குமேரி சீட்டு, குளத்தூர் ஏஎம் அக்வாரியம். தமிழில் வந்து ஆமு வண்ணம் போட்டுருமே. ஓகேண்ணா. நான் கடையோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பண்ணையில் இவர் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் அப்படியே இப்போ என்னென்ன மீன்லாம் இருக்குன்றதை அப்படியே தெளிவாக பார்க்கலாமாண்ணா? பார்த்தலாம். இல்லை நான் சொல்லிடுறேன் இங்கே என்னென்ன மீன் உற்பத்தி பண்ணுறோம்னு. இங்கே வந்து உற்பத்தி பண்ணுற மீன் தான். இங்கே ஏஞ்சல் பண்ணுறான். ஏஞ்சல்லே பார்த்தீங்கன்னா ரெட் ஐ ஏஞ்சல், மில்க் ஒயிட் ஏஞ்சலில் பிளாக்கு, காப்பரு, ரெட்டு ஏஞ்சலில் ஒரு 10 வகை பண்ணுறோம். அது இல்லாமல் உரண்டா பண்ணுறோம். பிளாக் உரண்டா, ரெட் அண்ட் பிளாக் உரண்டா, ரெட் உரண்டா, ரெட் காப்பு, கேலிக்கோ, ரெட் ரூகின் பண்ணுறோம். வேறு கப்பீஸ் வகை பண்ணுறோம். இங்கே கார்ப்பு பண்ணுறோம், பேச்சஸ் கார்ப்பு பண்ணுறோங்க. வேறு கலர் விட பண்ணுறோம். சாதா டயரு, க்ரீன் டயரு, ரெட் டயரு, ஐமியான் டயரு. இங்கே ஒரு 10-15 வெரைட்டிங்க பண்ணுறோம். ஜீப்ரா, ரெட் ஜீப்ரா, க்ரீன் ஜீப்ரா, எல்லோ, ஜீப்ரா ஐட்டம் கூட பண்ணுறோம். ஓகேண்ணா. இப்போ ஒவ்வொரு தொட்டியில் என்ன மீன் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படியே சொல்லிடுறீங்களாண்ணா? பேசலாம். இது என்ன வெரைட்டினா? ஜீப்ரா, ரெட் ஜீப்ரா, க்ரீனு, எல்லோ. ஓகேண்ணா. இதில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒட்டுக்காக வச்சுருக்கீங்களா? நம்ம ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ப்ரீடிங் போடுற அன்றைக்கி ஆண் தனியாக பெண் தனியாக பிரிச்சுருவோம். ப்ரீடிங் போடுறப்ப தான் பிரிப்பீங்களாண்ணா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து இந்த மாதிரி குண்டாக இருக்கும், தெரியுங்களா? மேல் வந்து இப்படி ஒல்லியாக இருக்கும். இது மேல். இப்போ இது முட்டை போடுற இனத்தை சேர்ந்தது தானே இல்லை குஞ்சு பொரிக்கிற? முட்டை வச்சு குஞ்சு வருது. பீஸ் வெரைட்டி. கப்பீஸில் இது என்ன வெரைட்டினா? ஹாஃப் பிளாக் அண்ணா. ஓகேண்ணா. இது குட்டியிலேருந்து மீன் பெருசு எல்லாமே ஒட்டுக்க வச்சுருக்கீங்க. குட்டியை சாப்பிடாதா? குட்டியை அள்ளி விட்டுருவோம்ப்பா. ஓகே. வாரத்தில் ஒன்றா அள்ளி விட்டுருவோம். தீனி போட்டு இருப்போம். ட்ரெயில் டாப்னியா, நைஸு, ஒரு ஆம்சுண்டு. ஓகேண்ணா. அதனால் அது பிரச்சனை இல்லை. கச்சஸ் கார்ப்பு சின்ன சைஸ். இதெல்லாம் பீஸ் என்ன ரேட்டில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு பால்லேருந்து வரும். ஒரு பால்லேருந்து 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா வரைக்கும் மீன் இருக்கும். இது என்ன வெரைட்டினா? ரெட் ரூகின். ஓகேண்ணா. இது எப்படிண்ணா இருக்கும் பார்க்குறதுக்கு? இது மேல் இது எல்லாமே பேரண்ட்டு. ஓகேண்ணா. மேல் பெருசு. இதுக்கு வந்து ஒரு தொட்டிக்கு ஒரு 5 ஃபீமேலு, ஒரு 7 மேல் போட்டு செடி போட்டு இன்றைக்கி சாயந்தரம் பிரிவு போட்டு காலைல முட்டை வச்சிடும். மீன் எடுத்து போட்டு மாத்திரை ஊற்றுவோம். அது ஒரு 3 நாளில் குஞ்சு வரும். ஒரு 6 நாளைக்கு நைஸ் ஊற்றி குட்டியை எடுத்து அதுலேருந்து இங்கே மேலே வளர்த்து, இங்கேருந்து வளர்த்து பாண்டு கொண்டு போய் விட்டு அங்கேருந்து வளர்த்து அங்கே ஃபார்ம் இருக்குது, அங்கே கொண்டு வந்து அங்கேருந்து கடை கொண்டு வந்து ஆல் இந்தியா பார்சல் பண்ணுறோம். ஓகேண்ணா. இதில் நீங்கள் ப்ரீடிங் போடும்போது மாத்திரை போடுவேன். நீங்கள் அந்த மாத்திரை எதுக்காகண்ணா? மாத்திரை வந்து முட்டை கெடாமல் இருக்கிறதுக்கு. உரண்டா, ரெட் காப்பு. இதெல்லாம் பீஸ் என்ன ரேட்னா வரும்? இது வந்து பேரண்ட்டு. இந்த சைஸ் கொடுக்கணும் இருந்தால் ஒரு 12 மீன் ஒரு 6000 ஆகும். 12 மீன். இது வந்து உரண்டா. இந்த உரண்டாவில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கு, ரெட் அண்ட் ஒயிட்டு, அந்த மாதிரி வந்துடும். இது எல்லாமே பேரண்ட் தான். இப்போ காலைல மீன் கட்டணும்ல? ஆமாண்ணா. இது ஒரு தொட்டிக்கு ஒரு 10 ஃபீமேல், ஒரு 12 மேலே போட்டு செடி போட்டு முட்டைக்கு வச்சுட்டு குட்டி எடுத்து 3-4 நாள் குஞ்சு வந்துடும். அதை குட்டி ஏற்றி இது பண்ணி அதான் சொல்ல ஒவ்வொரு மீன் நம்ம கைக்கு இந்த சைஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிரும். நான் விட்டு வளர்த்து இங்கேருந்து அங்கேருந்து ரொம்ப பெருசாக போகும். ஓகேண்ணா. இப்போ இதுலேயே நோயெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் பார்த்துருவோம். ரொம்ப கவனமாக பார்ப்போம். நோயின்னு பார்த்தோன்னா உண்ணி பிடிக்கும். ஓகேண்ணா. பூகம்ஸ் வரும், செதில் நோய் வரும், ஒயிட் பாஸ் அடிக்கும். அது நம்ம வாரத்துக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக பார்த்துடணும். இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஓகே. ஓகேண்ணா. அதுன்னு முன்னாலே நம்மளுக்கு காய்ச்சல் வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு இது காட்டும்ல, அது மாதிரி அதுக்கு நம்ம பார்த்தாலே தெரியும். பார்த்தோன்னே அதுக்கு என்ன இது பண்ணி விட்டுருவோம். இந்த செடியில் தான் முட்டை வைக்கும். கோல்டு ஃபிஷ் எல்லாம் முட்டை வைக்கும். கார்ப்பு, கோல்டு, எல்லா ஐட்டமும் இதெல்லாம் முட்டை வைக்கும். இதில் முட்டை வச்சு
ஒரு 3 நாள் 4 நாள் குஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குஞ்சு பூரா நைஸ் ஊற்றுவோம். வளர்ந்ததுக்கப்புறம் டாஃப்னியா. ஓகேண்ணா. பேரண்ட் பூரா பெட் வாம்ஸு, குட்டி பூரா இது பூரா வாம்ஸு. இதெல்லாமே ப்ரீடிங்கில் இருக்கிற பேரானா? ஆமாம், எல்லாமே ப்ரீடிங். ஏஞ்சல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கல் வச்சுருவீங்களாண்ணா ப்ரீடிங்க்கு? ஆமாம், இந்த ஏஞ்சல் முட்டை வச்சுருப்பாங்க. அப்படியே அதில் சின்னதாக பெருன்னு இருக்கிறது எல்லாமே முட்டையாண்ணா? இதெல்லாம் முட்டை வச்சு எத்தனை நாள் குஞ்சு பொறிக்கும்? காலையில் முட்டை வச்சுருவோம், சாயந்தரமாக எடுத்து ஒரு வாளியை கழுவி மாத்திரை ஊற்றி வச்சுருவோம். ஒரு பேர்கிட்ட இருந்து எத்தனை குட்டி வரைக்கும் நான் கிடைக்கும்? ஒரு பேர் சுமாராக ஒரு 1500 குட்டி 2000 குட்டி வரைக்கும் எடுக்கும். அதில் தப்பிச்சு பெருசாக்குறதுலாம் என்னன்னா? அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும். ஓகேண்ணா. இது ஒரு டைப்பு ரெட் ஐ ஏஞ்சல். கண்ணு பாருங்கள், ரெட்டாக இருக்கும் பாருங்கள். மற்ற மீனுக்கெலாம் கண்ணு பிளாக்காக தான் இருக்குமாண்ணா? நம்ம ஏஞ்சலே கிட்டத்தட்ட ஒரு 50-100 வெட்டி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. பிளாக் ஏஞ்சல் நிறைய, ஜெட் பிளாக் ஏஞ்சல். இப்போ போதும். பறவையை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஐயில் இருக்கிறத விட ரெட் ஐயில் இருந்துச்சுன்னா ப்ரீடிங் ரிசல்ட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. அதே சேம் தான். இதுலேயும் அதே மாதிரி வந்து இந்த மீனை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வால் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வெல் டெய்லு. ஓகேண்ணா. வால் அழகாக இருக்கும். கண்ணாடி டேங்கில் விட்டு பார்க்கும்போது சொன்னால் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. வெரைட்டி நிறையா இருக்குது, எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஓகேண்ணா. இப்போதைக்கு குறிப்பிட்ட வெரைட்டி நல்லா இருக்கிற வெரைட்டியாக பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உள்ள தொட்டியில் முட்டை. ஆமாம். அது முட்டை அங்கே வைக்கும். சாயந்தரமான பக்கெட்டை கழுவி ஒரு பக்கெட்டுக்கு 2 கல் வச்சு மாத்திரை ஊற்றி இந்த மேலே ஒரு முறையாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஊராமே மாத்திரை தான். நிறைய இருக்கிறது எல்லாமே மாத்திரையோட இது. ஆமாம், இந்த ஆக்சிஜன் இந்த இது வந்து மோட்ரு. இந்த மோட்டர்லேருந்து காற்று எடுத்து இது எல்லாம் ஒவ்வொரு வாளிக்கு ஒரு இதை போட்டு இங்கேருந்து பொறிக்கு ஒரு 3 நாள் 4 நாள் குஞ்சு பொறிஞ்சிடும். அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணுறது தான். அது வாளியில் இந்த மாதிரி ஒரு வாளியை கழுவிடுவோம். இப்போ பார்த்தீங்களா முட்டை, அதை ஒரு கல்லுக்கு 2 வாளி போட்டு டிசி மாத்திரைன்னு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரை ஒரு வாளிக்கு ஒரு மாத்திரை ஊற்றி இது வச்சுருவோம். உள்ள கரண்ட்டில் போய் பொறிக்க வச்சுருவோம். ஏர் போட்டு இது இந்த மாதிரி குஞ்சு வந்துடும். ஒரு 3 நாள் 4 நாள் குஞ்சு ஓடிடும். இதை கொண்டு போய் அந்த தொட்டியில் இறக்கி நைஸ் ஊற்றி கொஞ்சம் சைஸ் வளர்த்து அதுலேருந்து அந்த கொஞ்சம் பெரிய தொட்டி கொஞ்சம் டாப்னியா போட்டு அங்கேருந்து இந்த பெரிய தொட்டிக்கு மாற்றி இங்கேருந்து இதை வளர்த்து இங்கேருந்து இப்போ வண்டியில் மீன் போச்சு பார்த்தீங்களா, அது நம்ம பாண்டுக்கு போகுது. அங்கே பாண்டில் விட்டு வளர்த்து அங்கேருந்து அங்கே நம்ம ஃபார்மை கொண்டு வந்து அங்கே கண்டிஷன் பண்ணி அங்கேருந்து கடைக்கு வந்து அப்படியே இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். சைஸ் இருக்குது அப்படின்னா இதை தவக்கா இல்லைன்னா தட்டாம்பூச்சி அதெல்லாம் சாப்பிட்டாதான் அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். அதான் நம்ம வேலை தவக்கா பாம்பு வராமல் பார்க்க தானே வேலை. ஏஞ்சல் குட்டி தான். ஏஞ்சல் குட்டி தானா? ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை நாள்ண்ணா இருக்கும் பொறிச்சு? ஒரு குட்டி நம்மளுக்கு கைக்கு வர்றதுக்கு நல்லா சைஸ் சேல்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு 3-6 மாதம் ஆயிரும்பா. ஓகேண்ணா. 6 மாதம் ஆயிரும். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, உழைப்பு ரொம்ப அதிகம், வருமானம் கம்மி தான். ஆனால் கரெக்டாக இப்போ இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் வேலை பார்க்குறதுக்கு இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ இதில் வருமானன்றது கம்மி. நீங்கள் இதில் எதுனாலலாம் நான் நஷ்டன்றது ஆகும்? கரெக்டாக மெயின்டைன் பண்ணாட்டி மீன் செத்துரும். முட்டையை ஒரு பேரண்ட்டு காசு கொடுத்து வாங்குவோம், அது ஒரு தொட்டி கழுவுவோம். கல் வாங்கினா அது கல் கழுவி முட்டை எடுத்து வச்சு அது மாத்திரை ஊற்றி அதை குஞ்சு இறக்கி நைஸ் ஊற்றி ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஒரு 2 ரூபா 3 ரூபா சைஸ் இங்கேருந்து இப்போ இதிலிருந்து மேலே ஏற்றுவோம், இங்கே ஏற்றுவோம், இங்கேருந்து அங்கே ஏற்றுவோம். அங்கே ஏற்றி நம்ம பாண்டு கட்டுவோம். பாண்டு கட்டி அங்கே மீனை அங்கே பிடிக்கிற மாதம் செத்துரும். அதை கொண்டு வந்து இங்கே பண்ணைக்கிற மாதம் செத்துரும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணாட்டி ஒரு 3 மாதம் உழைப்பு ஒரு மணி நேரத்தில் ரொம்ப கவனக்குறைவாக வேலை பார்த்தா 1 மணி நேரத்தில் போயிடும், மீன் செத்து போயிடும். அப்போ நம்மளுக்கு அது 3 மாதம் உழைப்பு 4 மாதம் உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும். அங்கே கொண்டு வந்து அங்கே கண்டிஷன் பண்ணி அங்கேருந்து கடை கொண்டு போய் அங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். ஓகேண்ணா. இப்போ இதில் நஷ்டன்றது ஆகும். கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களா? கவர்மெண்ட் அப்படிலாம் இது இல்லை. மானியெல்லாம் இருக்குது, மத்திய கவர்மெண்ட் மாநில ஒதுக்கி வச்சிருக்கு. அதை யாரும் கரெக்டாக எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன வெரைட்டி மீன்னா? ஏஞ்சல், தேவதை மீன், ஏஞ்சல் எல்லா வெரைட்டி இதில் மிக்சடாக இருக்கும். பிளாக்கு, காப்பரு, ஒயிட்டு, மில்க் ஒயிட்டு, ரெட் ஐ ஏஞ்சல், ஒரு 10 ஐட்டம் பண்ணுறோம். ஏஞ்சல்லே 10 ஐட்டம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகேண்ணா. இதில் எந்த சைஸ் குட்டி கேட்டாலும் நீங்கள் சேல் பண்ணுவீங்களாண்ணா? பண்ணுவோம். ஓகேண்ணா. இதிலே சைஸ் வரையும் பிரித்து வச்சுருக்கிறதுக்கான காரணம்னா அது ஃபஸ்ட்டு கட்டுவோம், அது 2வது கட்டுவோம். அது மாதிரி சைஸ் ஒரே மாதிரி தரணும்ல. டைகர் ஏஞ்சல். அண்ணா உங்கள் கடை நேம் அண்டு கான்டாக்ட் நம்பர் மறுபடியும் சொல்லிடுங்கண்ணா. நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா ஏஎம் அக்வாரியம்.
கான்டாக்ட் நம்பரு 93 42 14 40 57 91 76 24 32 71. ஓகேண்ணா. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம்ண்ணா? டிரான்ஸ்போர்ட் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். வீட்டு கஸ்டமருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 1500 2000 ஒரு மீனே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானு அரவணாலும் 1500 ஒரு மீன் இருக்குது. அவங்க 1500 நம்மளுக்கு ஜிபே பண்ணிட்டு அவங்க பேர் ஊர் அந்த கார்ட்ஸ் போகிறத வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பிட்டு நீங்கள் இப்போ ரெண்டு நம்பருமே ஜிபே இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. இப்போ உங்களுக்கு மீன் வேணும், இப்போ உங்கள் ஊர் மதுரை ஒரு 1500 போட்டு உங்கள் பேர் அந்த காசு போட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு உரண்டா வேணுமே, கப்பி வேணுமே, பிளாட்டி வேணும், என்ன மீன் வேணுமோ அந்த காசுக்கு என்ன வருதோ 50 மீன் 100 மீன் 200 மீன் அதுக்கேற்ற போட்டு அனுப்பிச்சிடுவோம். ஓகேண்ணா. ஒரு மீனே 1500 அரவணா ஃப்ளோரான்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேட்டால் ஒரு மீனை போட்டு அனுப்பிடுவோம். ஓகேண்ணா. மீன் வந்து பார்சல் அவங்க கைக்கு வந்து சேர்ந்தா நீ பொறுப்பு. எந்த டேமேஜ் இருந்தால் அடுத்த முறை டேமேஜ் வராது. 99% அப்போ டேமேஜ் இருந்தால் அடுத்த முறை அதை சும்மாவே மீன் போகும். உங்களுக்கு ஒரு மீன் அனுப்புகிறேன், அந்த மீன் உங்களுக்கு பாக்ஸ் பிரிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து பாக்ஸ் பிரிக்கிறீங்க, மீன் இறந்து போயிட்டாலும் அந்த மீன் அடுத்த முறை உங்களுக்கு சும்மா வாங்கி போட்டுருவோம். அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அந்த கேரண்டி தரேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 1500. அது கம்மி பச்சை பண்ணுறதே இல்லை. ஃபோன்லாம் தேவையில்லாமல் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன இதை ஃபாலோ பண்ணால் போதும். இந்த குட்டி பசங்க தான் ரொம்ப டார்ச்சரு. எதனா ஒன்று கீழே போய் கமெண்ட் அடிக்கிறது இது பண்ணுறது அது ஒரு இது பண்ணுறாங்க. ஓகேண்ணா. இப்போ வெயில் டைமில் வந்தோம் அப்படின்றதுனால ஒரண்டாவும் ஏஞ்சல் ஃபிஷ் மட்டும்தான் கவர் பண்ணோம். இது இல்லாமல் வேறு என்னென்ன வகை மீன்லாம் உங்ககிட்ட இருக்குது? நம்மகிட்ட முதல் அக்கு வரை A to Z எல்லா வகை மீன் இருக்குது. மீன் தேவைன்னா சர்வீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 6-7 ஃபார்ம் இருக்குது. நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க, எல்லாமே காலையில் வெள்ளனா வந்துருங்க. ஓகேண்ணா. ஏன்னா மதியான டயத்தில் மீனை பிடிச்சி காட்டக்கூடாது. எல்லா தொட்டிலும் மீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 3 நாளாக மீன் கட்டி பாண்டு கேட்குறோம். நீங்கள் காலைல வந்து உங்களுக்கு இன்னும் வீடியோ ரொம்ப அதிகமாக போயிருக்கும். ஓகேண்ணா. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னும் தெளிவாக வீடியோ எடுக்கலாண்ணா. ஓகே, நன்றிண்ணா. நன்றி.